கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவரை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீண்டும் கோட் திரைப்படத்தில் நடிக்க வைத்திருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். அதாவது கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் நிலையில அதற்கு முன்பு அவர் வீட்டிற்கு சென்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறவும் வாழ்த்துக்களையுமே பெறவும் தளபதி மற்றும் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் அவருடைய வீட்டிற்குமே சென்றிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்து பலரும் பாத்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பகிர ஆரம்பித்து இதை பற்றி வலைபேசி அந்தணன் கூறிய ஒரு சில தகவல்கள் பாத்தீங்கன்னா இணையத்திலுமே வைரலாகி வருகின்றது. அதாவது முதலில் இந்த புகைப்படத்தை பார்த்ததுமே தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்க போவதாக ஒரு செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா படம் சம்பந்தமான ஒரு சந்திப்பாகவே மாறி இருப்பதாக வலைபேச்சு அந்தணன் அவர்களுமே கூறியிருக்காரு. விஜயகாந்த் அவர்களுடைய இரு மகன்களுடன் மிகவும் அக்கறையுடன் பேசிக் கொண்டிருந்திருக்கார் நம்ம தளபதி அவர்கள். இது விஜய் அவர்களுடைய அடுத்து நடிக்க போகும் தளபதியுடைய 69வது படத்தில் விஜயகாந்த் மகனான சண்முக பாண்டியனை நடிக்க வைக்கவும் மேலும் அதே நோக்கில் கூட இருக்கலாம் என வலைபேச்சு அந்தணன் அவர்களுமே கூறியிருக்காரு. ஏனென்றால் தன்னுடைய சினிமா கெரியர்ல பாத்தீங்கன்னா தளபதிக்கு மிகவும் திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம் தான் செந்தூர பாண்டி. அதற்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் என அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த நன்றி கடனை தீர்க்கும் பட்சத்துல தளபதிக்குமே இன்னும் பாக்கி இருப்பது அவருடைய 69வது திரைப்படம் மட்டும்தான். அதனால அந்த திரைப்படத்துல சண்முக பாண்டியன் அவர்களை நடிக்க வைக்க விஜய் அவர்கள் ஒரு வகையில் எண்ணி இருக்கிறார் என தெரிவதாக வலைபேச்சு அந்தணன் அவர்களுமே கூறி வந்திருக்காரு. மேலும் கோட் படத்துடைய ப்ரொமோஷன் படு ஜோராக ஆரம்பிக்க இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா கோட் திரைப்படத்திற்கு விமானம் மூலமாக பிரம்மாண்ட ப்ரொமோஷனை படக்குழு நடத்த இருப்பதாகவும் அதற்கான வீடியோ தற்பொழுது இணையத்திலுமே வைரலாகி வருகின்றது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.